முக்கிய செய்திகள். ராம்லீலா மைதானத்தில் நாளை உண்ணாவிரதம் தொடங்குகிறார் அண்ணா ஹசாரே. ஆதரவாளர்கள் குவிவதால் டெல்லியில் பரபரப்பு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் 7 ஆண்டு கால ஊழல் சாதனை நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என காங்கிரஸ் கவலை. தங்கம் விலை மீண்டும் உச்சத்தை எட்டியது. சவரன் 20,000 ரூபாயை தாண்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அறிவித்தபடி லாரிகள் வேலை நிறுத்தம் நடைபெறுமா? உரிமையாளர்களின் மாறுபட்ட கருத்தால் குழப்பம். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே நாளை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளார். வலுவான லோக்பால் மசோதா அமைய வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே அறிவித்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு டெல்லி போலீசார் அனுமதி மறுத்ததால் பிரச்சினை வெடித்தது. தடையை மீறி உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்ததால் அண்ணா ஹசாரேவும் அவரது ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் போராட்டம் வலுத்ததால் அவரை விடுதலை செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. இருப்பினும் நிபந்தனையற்ற அனுமதி அளித்தால்தான் சிறையை விட்டு வெளியே செல்வேன் என்று அண்ணா ஹசாரே திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பல கட்ட பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் 15 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஹசாரேவும் தனது நிபந்தனைகள் சிலவற்றை தளர்த்திக் கொண்டுள்ளார். உண்ணாவிரத போராட்டத்திற்காக ராம்லீலா மைதானம் தற்போது தயார் செய்யப்பட்டு வருகிறது. டெல்லியில் திகார் சிறைச்சாலை முன்பும் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் ஆதரவாளர்கள் ராம்லீலா மைதானத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடுகள் இன்று இரவுக்குள் முடிவடைந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாளை காலை திகார் சிறையிலிருந்து வெளிவந்து ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தொடர்ந்து பல்வேறு ஊழல் புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஊழல்களால் நொந்து போன பொதுமக்கள் ஊழலை யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முன்வந்துள்ளனர். எந்த அறிமுகமும் இல்லாத, பொது வாழ்க்கையிலும் ஈடுபடாத அண்ணா ஹசாரே என்பவர் சென்ற மாதம் டெல்லியில் ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு திரண்டது மக்களின் ஆதரவு. அவர் யார் என்று கூட பார்க்காமல் மக்கள் அவருக்கு மகத்தான ஆதரவு அளித்தனர். அந்த அளவிற்கு நாட்டில் ஊழல் மலிந்து மக்கள் அதிருப்தியுடன் உள்ளனர். திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா முக்கியமானவர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1,76,000 கோடி ரூபாய் அரசு பணம் பறிபோவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த ராசா. அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் கலைஞரின் மகள் கனிமொழி. இப்போது இருவரும் திகார் சிறையில் இருக்கிறார்கள். தயாநிதி மாறன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோதும் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஏர்செல் நிறுவனத்தின் லைசன்சுகளை மலேசிய தொலைத்தொடர்பு நிறுவனமான மேக்சிஸ் கம்பெனிக்கு விற்க தயாநிதி மாறன் நெருக்கடி கொடுத்துள்ளார். இதனையடுத்து கொள்ளை லாபம் அடைந்த மேக்சிஸ் நிறுவனம் சன் டிவி குழுமத்தில் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. 2008ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியை காப்பாற்ற பாஜக எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இதில் அமர்சிங்கின் முன்னாள் செயலாளர் சஞ்சீவ் சக்சேனா கைது செய்யப்பட்டுள்ளார். முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு இயற்கை எரிவாயு எடுப்பதற்கான உரிமம் வழங்கியதில் பெருமளவில் ஊழல் நடந்துள்ளதை மத்திய அரசின் கணக்குத்துறை வெளியிட்டுள்ளது. முகேஷ் அம்பானிக்கு லைசன்ஸ் கொடுத்ததில் நடந்த முறைகேடுகளை வருவாய்த்துறை சுட்டிக்காட்டியும் பிரதமர் அலுவலகம் அதை கண்டுகொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் நில பேர ஊழல், மும்பையில் ஆதர்ஷ் குடியிருப்பு ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல், விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோவில் எஸ்பேண்ட் ஒதுக்கீடு ஊழல், உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதியின் தாஜ் நிலபேர ஊழல், உணவு அமைச்சர் சரத்பவாரின் அரிசி ஏற்றுமதி ஊழல், 50,000 கோடி ரூபாயிலான ஒரிசா நிலக்கரி சுரங்க ஊழல், இப்படி ஊழல் பட்டியல் நீண்டுகொண்டே போகிறது.
இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எவ்வாறு எதிர்நோக்கப் போகிறது என்று கேள்வி எழுந்துள்ளது. தங்கத்தின் விலை மீண்டும் வரலாறு காணாத அளவிற்கு உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே ஏறும் முகத்தில் இருந்த தங்கத்தின் விலை எதிர்பாராத வகையில் சவரன் 18,000 ரூபாயை தாண்டியது. மேலும் படிப்படியாக உயர்ந்த தங்கத்தின் விலை 19,000 தாண்டியதோடு மட்டுமல்லாமல் தற்போது 20,000 ரூபாயையும் தாண்டி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எட்டா கனியாகிவிட்ட தங்கம் இன்று ஒரு சவரன் 20,032 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 2,504 ரூபாய் ஆகும். இதோடு மட்டுமல்லாமல் செய்கூலி சேதாரத்தை சேர்த்தால் ஒரு பவுன் தங்க நகையின் விலை 23,000 வரை விற்கப்படுவதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். நகை வாங்கலான்ட்டு வந்தேன், 20,000க்கு மேலே போயிட்டு இருக்கு சவரன். ஆனால் இனிமேல் நகை வாங்கணுன்னாவே பயப்பட வேண்டி போல இருக்கு. 10 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கூட யோசனை பண்ணுவாங்க மிடில் கிளாஸ் பீப்புள். எதிர்வரும் நாட்களிலும் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் வருவதால் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சவரனுக்கு ரூபாய் 20,032 ரூபாய் எட்டியிருக்கிறது. இது வாங்குவோர்களோட இடையே அதிகமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இன்னும் தொடர்ந்து இந்த ரேட் மேலே போகுன்ற ஒரு பயம் மக்களிடையே இருக்குது. அதனால் அவங்க தொடர்ந்து இதில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியான டாலர் வீழ்ச்சியின் காரணமாகவும் இந்த தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. பங்குச்சந்தையின் வீழ்ச்சி, பொருளாதார தேக்க நிலை காரணமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்வோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மழை நீரை சேகரிப்பதற்கான விவரங்கள் இருந்தால் மட்டுமே கட்டிட வரைபடங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறைகளுக்கான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கடந்த திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் தற்போது அந்த திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்த புதிதாக கட்டிடம் கட்டுபவர்கள் மழைநீர் சேகரிப்பதற்கான விவரத்தை தெரிவித்தால் மட்டுமே கட்டிட வரைபடங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட மற்றொரு அதிமுக திட்டமான மகளிர் சுகாதார வளாகங்கள் திட்டம் மூலம் கிராமப்புற பெண்கள் பெரிதும் பயனடைந்து வந்ததாகவும் தற்போது 3 மாதங்களுக்குள் மகளிர் சுகாதார வளாகங்கள் புதுப்பிக்கப்பட்டு முழுவீச்சில் செயல்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் லாரிகள் வேலைநிறுத்தம் நடைபெறுமா இல்லையா என்பது குறித்து மாறுபட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. டீசல் விலை உயர்வு, சுங்கவரி உயர்வு போன்றவற்றை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இருப்பினும் தமிழகத்தில் லாரி வேலை நிறுத்தத்தை தடுத்து நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இன்று காலை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுடன் லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் உடன்பாடு ஏற்பட்டதாகவும் தமிழகத்தில் லாரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. சென்னை துறைமுகம், பெட்ரோல் டாப் போல அனைத்து லாரிகளும் வழக்கம் போல எந்தவித தடையின்றி வழக்கம் போல இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் வேலை நிறுத்தத்தில் தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பினர் மட்டுமே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் பிற அமைப்பினர் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகின. இதை உறுதிப்படுத்தும் விதத்தில் கிருஷ்ணகிரியில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய மோட்டார்ஸ் காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்பட 6 மாநிலங்களில் லாரிகள் ஓடாது என்று கூறினார். திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலை நிறுத்தம் இன்று நள்ளிரவு தொடங்கும். லாரிகள் வேலை நிறுத்தம் தொடர்பாக இருவிதமான தகவல்கள் வெளியாகி உள்ளதால் குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. சிபிஐ அதிகாரிகள் தமது வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தி வரும் சோதனைகளுக்கு தடை விதிக்க கோரி ஜெகன்மோகன் ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஊழல் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு குறித்து விசாரணை நடத்த ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று அதிரடி சோதனை நடத்தினார்கள். ஐதராபாத் மட்டுமல்லாது பெங்களூர், மும்பை, சென்னை ஆகிய நகரங்களில் உள்ள அவரது அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது.
மொத்தம் 20 குழுக்களை கொண்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை நடத்தின. ஜெகன்மோகன் ரெட்டியின் வீடு, அவரது சாக்ஷி டிவி அலுவலகம் மற்றும் இதர தொழில் நிறுவனங்களில் சோதனைகள் நடைபெற்றன. அவரது சகோதரி ஷர்மிளா, IAS அதிகாரி ஆச்சாரியா, தொழிலதிபர் நிம்மக்கட்ட பிரசாத் உள்ளிட்ட பலரது வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இதனிடையே சிபிஐ அதிகாரிகள் நடத்தி வரும் இந்த சோதனைக்கு தடை விதிக்க கோரி ஜெகன்மோகன் ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே தம் மீது சிபிஐ சோதனை ஏவப்பட்டிருப்பதாகவும் ஜெகன்மோகன் ரெட்டி புகார் தெரிவித்துள்ளார். சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனங்களின் மோசடி அம்பலம். வரி ஏய்ப்பு செய்ததாக கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல். கண் புருவத்தில் வைத்து இரும்பு கம்பியை வளைக்கும் திருச்சி வாலிபர். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற முயற்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.